काञ्चनात्रिकमनीय विग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् तरुणयेर्तदयरतन्तान्तरो इरुगैवेलत्ति राघवः सङ्गदैः तिरुगैवेल करमिसै चप्पिद कुरुवैनाथ कुरैकडल कापदे அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தானே அஞ்சிலே ஒன்றாக ஆரியற்காக ஏற்றி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனல்கள் அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனை அழித்து காப்பான் சம்பிரானந்தாவதோதாத்மகம் காலதேசாவதிவ்யா நிர்முக்தமு நித்யமுக்தமு நிகமகதகஸ்வேன நிர்வாஸ்யமானோ அஸ்பஷ்டோ गुरुपवनपुरे अन्तभाग्यं जनानां बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमनोगता अजाड्यं वाक्पटुत्वं च अनुस्मरणात् भवेत् सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम् जानकीकान्तस्मरणम् जयाञ्जनेय स्वामिकी பாதுகா பட்டாபிஷேகம் ராமனுடைய ஒரு சங்கல்பத்தால நந்தி கிராமத்துல பரதன் பாதுகைக்கு பட்டாபிஷேகத்தை நடத்தி பரதைதி ராஜ்யஸ்ய பரணாத்துன்னு பாதுகைக்கு கீழே தான் ஒரு கிங்கரனா இருந்துட்டு பாதுகா ராஜ்யம் நடந்துருக்கு. ராமராஜ்யத்தை விட பாதுகா ராஜ்யம் வசந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாதுகா தேவியினுடைய ராஜ்யம் சர்வலோக யோகக்ஷேமா. நேற்றுக்கே நாம சொன்னோம் பாதுகா பட்டாபிஷேகத்தை சிரவணம் பண்ணாலே யோகக்ஷேமம் ஏற்படும்னு. அப்படிப்பட்ட பாதுகா பட்டாபிஷேகம் நடக்கிற சமயத்துல அவ்யாகதத் அபிஷேக மிருதங்கநாதகான்னு 18 வாத்தியங்கள் முழங்குறது. அந்த வாத்திய கோஷம் சித்திரகூடத்தில் இருக்கக்கூடிய ராமனுடைய காதுல பாதுகா பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய வாத்திய கோஷம் சித்திரகூடத்துல ராமனுடைய காதுல விழுது. ராமன் இன்னும்
ஆரண்யத்துக்குள்ள போகல. ஆரண்யத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சித்திரகூடத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா ஏன் அவர் இன்னும் ஆரண்யத்துக்கு போகலன்னா, அயோத்திக்கு ஒரு நல்ல ராஜா கிடைக்கிற வரைக்கும் நாம பக்கத்திலேயே இருக்கலாம். ஏன்னா அயோத்திக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதுன்னா ரட்சிக்கிறதுக்கு நாம பக்கத்துல இருக்கிறது நல்லது. அயோத்திக்கு ஒரு நல்ல ராஜா கிடைச்சாச்சுன்னு தெரிஞ்சப்பறம் நாம ஆரண்யத்தை நோக்கி கிளம்பலாம்னு ராமன் சித்திரகூடத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கா. பாதுகா பட்டாபிஷேகம் நடந்த அந்த வாத்திய கோஷம் காதுல விழுந்த உடனே ராமன் பார்த்தா பாதுகாதேவி ராஜ்யத்தை எடுத்துட்டா. இனிமே அயோத்திக்கு எந்த குறையும் இல்லைன்னு ராமன் நிம்மதியா கிளம்புறார் சித்திரகூடத்தை விட்டு ஆரண்யத்தை நோக்கி. அப்படி போற வழியில அத்தி மகரிஷி அனசூயைன்னு அவளுடைய ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு அவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி, அப்ப அனசூயை சீதையை அழைச்சிட்டு போய் சீதைக்கு 14 தர்மங்களை உபதேசம் பண்ணி, நகரஸ்தோ வனஸ்தோவா சுபோவா யதிவா அசுபகா யாசாம் ஸ்ரீனாம் பிரியோ பர்த்தா தாசாம் லோகான் மகாதேன்னு, ஒரு ஸ்திரீனுடைய பர்த்தா நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் நகரத்துல இருந்தாலும் காட்டுல இருந்தாலும் பர்த்தா தான் தெய்வங்கிற தர்மத்தை உபதேசம் பண்றா. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கஷ்டம் ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதையிடத்துல கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்ததுன்னு சீதையை கேட்கிறா. சீதையினுடைய விவாதம் எப்படி நடந்ததுன்னு சீதை அனசூயைக்கு சொல்றா. அனசூயை அதெல்லாம் கேட்டுட்டு சீதையை உள்ள அழைச்சிட்டு போய் சீதை கல்யாண காலத்துல எப்படி இருந்தாலோ அந்த மாதிரி அலங்காரங்களெல்லாம் சீதைக்கு பண்ணி விட்டு அந்த சமயத்துல ஒரு திவ்யமான சந்தனத்தை பூசிவிட்டா அனசூயை சீதைக்கு. அந்த சந்தனத்தினுடைய மகிமை என்னன்னா, அந்த சந்தனத்தை தேகத்துல பூசிவிட்டா எத்தனை நாள் ஸ்நானம் பண்ணாம இருந்தாலும் தேகத்துக்கு அந்த சிரமம் தெரியாது. அனசூயை மகா பதிவிரதையாக இருக்கிறதுனால சீதை பின்னாடி பாவம் ராவணன் கிட்ட அசோகவனத்துல 10 மாசம் ஸ்நானம் பண்ணாம ஆகாரம் பண்ணாம ராமனையே நினைச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்க போற அசோகவனத்துல, அப்ப சீதை ஸ்நானம் பண்ணாம இருக்கும் பொழுது சீதைக்கு தேகத்துல அந்த சிரமம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்பவே அனசூயை சீதைக்கு அந்த சந்திரத்தை பூசிவிட்டா. அவளிடத்திலேருந்து உத்தரவு வாங்கிட்டாய்வா. நேரங்கேந்து ஆரண்யத்தை நோக்கி போறவா. ஆரண்யத்துக்குள்ள பிரவேசம் பண்றா. பிரவிஷ்யதுமகாரண்யம் தண்டகாரண்யமாத்மனா ததர்ஷ ராமோ துர்தர்ஷகாஹ தாபசாஸ்ரம மண்டலம். இதோட நாம சொல்லிட்டு இருந்த தர்மகாண்டம்னு சொல்லக்கூடிய அயோத்தியா காண்டம் முடியறது. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆரண்ய காண்டம் ஆரம்பிக்கிறது. பல தர்மங்கள் நிறைஞ்சிருந்த அயோத்தியா காண்டத்தை சிரவணம் பண்ணதுனால இந்த தர்மத்தினுடைய ரட்சணம் எல்லாருக்கும் கிடைக்குன்ற ஒரு பலஸ்ருதியோடு கூட அயோத்தியா காண்டம் பூர்த்தியாகி ஆரண்ய காண்டத்தினுடைய ஆரம்பத்துல ராமன் தண்டகாரண்யத்துக்குள்ள பிரவேசம் பண்றார். அப்படி ஆரண்யத்துல ராமன் பிரவேசம் பண்ண உடனே மகர்ஷிகள் எல்லாம் ஓடி வந்து ராமனை சரணாகதி பண்றா. ராமா, ராவணனுடைய கொடுமை எங்களால தாங்க முடியல. ராட்சாலயங்களை எந்த விதமான நல்ல காரியங்களையும் பண்ண விடுறதில்லை, யாகமெல்லாம் பண்ண முடியறதில்லை. மகர்ஷிகளை எல்லாம் வதம் பண்ணி அவளுடைய எலும்பு கூடுகளை எல்லாம் மரத்துல தொங்க விட்டுருக்கா பாருங்கன்னு ராமனிடத்தை காண்பிச்சு எங்களை ரட்சிக்கணும்னு சரணாகதி பண்றா. ராமன் எல்லாரையும் சொல்லிட்டே போறார், நீங்க கவலைப்பட வேண்டாம், கூடிய சீக்கிரம் நான் ராவணனை வதம் பண்ணி உங்க எல்லாரையும் ரட்சிக்கிறேன்னு சொல்ற பொழுது விராதன்ற பெரிய ராட்சசன் எதிர வந்தான். அந்த விராதனை ராமன் வதம் பண்றார். அந்த ஆரண்யத்துக்குள்ள அவர் பண்ணின முதல் வதம் எதுன்னா விராத வதம் தான். அந்த விராதனை அடிச்சு கீழே தள்ளினார், அவனுடைய உயிர் போகல. அப்புறம் அவனே சொன்னார், எங்களை மாதிரி சில ராட்சால குழி தோண்டி புதைச்சாதான் இந்த பிராணன் போகும்னு சொன்னார். ராமன் உடனே அவனுடைய சரீரத்தை குழி தோண்டி புதைச்சார். அப்ப அவனுடைய சரீரம் தக்ஷணோபத பிரகிருதயமே வசம்சே ஸ்வர்காய காயக பதம் கவிதோ விராதகா நாகாலயாய வபுரஸ்ய வதேதி தீமஹ ஸ்வப்ரேததக்ஷிபதிஷு பிரகதம் சராமதா. எல்லா லோகத்தில் இருக்கவாளுக்கும் சந்தோஷம் ஏற்பட்டது. ராமன் விராதனை வதம் பண்ணதுனால, அவனை சரீரத்தை புதைச்சதுனால அந்த சரீரம் கந்தர்வனாக மாறி ஆகாசத்துக்கு போச்சு. தேவலோகத்தில் இருக்கவாள்லாம் சந்தோஷப்பட்டா ராமன் ராட்சச வதத்தை ஆரம்பிச்சுட்டாருன்னு. வதம் பூமியில நடந்தது, அதனால பூலோகத்தில் இருந்தவாள்லாம் சந்தோஷப்பட்டா ராமன் ராட்சச வதத்தை ஆரம்பிச்சாச்சுன்னு. விராத வதம் மூலமாக அதே சமயத்துல சரீரம் பாதாள லோகத்துக்கு போச்சு. பாதாள லோகத்தில் இருக்கவாள்லாம் ஆனந்தப்பட்டா ராமன் ராட்சச
வதத்தை ஆரம்பிச்சுட்டா கூடிய சீக்கிரம் ராவணனை வதம் பண்ணிடுவார்னு இந்த விராத வதத்துக்கு ஸ்காந்தத்துல பதசுத்தி சொல்லியிருக்கான். நான் சீதா கல்யாணத்தன்னைக்கே சொன்னேன், ராமாயணத்துல வரக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களுக்கும் ஸ்காந்தத்துல பதசுத்தி சொல்லிட்டே போவான். இந்த விராத வதத்தை யார் கேட்கிறாளோ அவளுக்கு நதேஷாம் அசுபம் கிஞ்சித்து பவிஷ்யதி கதாச்சன, எந்த விதமான அசுபங்களும் அவளுக்கு ஏற்படாது, சகவிதமான சுபங்களும் ஏற்படும் விராத வதத்துக்கு பதஸ்ருதி. நேர அங்கிருந்து சுவாமி எல்லாருக்கும் அபயப்பிரதானம் அழிச்சுட்டே போனவர் சரவங்கருடைய ஆசிரமத்தை அடையார். அப்ப சரவங்கர் ராமனை வரவேற்று ராமனுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது என்ன தேவேந்திரன் பிரம்மா தேவேந்திரன் அனுப்பினார், என்ன விமானத்தை கொடுத்து பிரம்மலோகத்துக்கு வர சொல்லி. ஆனா நான் சொல்லிட்டேன், பிரம்மலோகத்தை விட பெரிய ஒரு லோகம் எனக்கு பூலோகத்தை காத்து இருக்குது. ராமன் ஆரண்யத்துக்குள்ள பிரவேசம் பண்ணியாச்சு, எப்ப விட ஆசிரமத்துக்கு வருவான். அதனால அந்த ராமனை வரவேற்று ராமனுக்கு பண்ண வேண்டிய பணிவிடைகளை பண்றதை விட எனக்கு பிரம்மலோகமே வந்தாலும் வேண்டாம்னு நான் சொல்லி அனுப்பிச்சுட்டேன் சரவங்கர். ராமன் பார்த்தார், இப்படி ஒரு பக்தியா நம்ம கிட்ட இவருக்கு பிரம்மலோகத்தையே வேண்டாம்னு தொடர்ந்திருக்காரே நமக்காகன்னு தானே சாட்சியாக இருந்துட்டு சரவங்கருக்கு ராமன் மோட்சத்தை கொடுக்கிறார். சரவங்க மோட்சம் ஆச்சு. சரவங்கருக்கு மோட்சத்தை கொடுத்து வெளியே வரா சுத்ராம் புத்திரார்த்திகின்னோ கலுபரதமுகார் ஸ்வர்கயாதமோ ஸ்வதாதமோ தப்தோதத்வம் புதஸ்மை நிதரிதபலதே பாதுகாம் மேதினீம் சத்ரிம் நத்வாதகத்வாம் வரமதி விபுலம் தண்டகம் சண்டகாயம் அத்வா தைத்யம் விராதம் சுகதிமகலயச்சாருவோச்சாரபங்கீன். பட்டதிரி ஒரே ஸ்லோகத்தை சொன்னார். இத்தனை சரித்திரங்களையும் குருவாயூரத்துல சரவங்க மோட்சம் ஆயிடுத்தாங்கன்னு அப்படி போற வழியில சீதைக்கும் ராமனுக்கும் ஆரண்ய காண்டத்துல ஒரு அழகான சம்பாதம். சீதை ராமனை பார்த்து சொல்றா, பிரபு எல்லாருக்கும் நீங்க நான் ராவணனை அழிக்கிறேன்னு சொல்லிட்டே வரேன், அது சம்பந்தமா எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னா. என்னன்னா ராமன் ஒண்ணுமில்லை, ஸ்ரீகேவியசனான்யத்திர காமஜானி பவன்சிட்டா. ஒரு மனுஷன் பிறக்கிற பொழுதே அவனை சுத்தி 3 பாவங்கள் கூடவே வருது. அதெல்லாம் கிட்ட நெருங்க விடாம விடுறது ஒரு மனுஷனுடைய சாமர்த்தியம். என்ன தெரியுமா? 3 பாவங்கள். பொய் சொல்றதுங்கிறது பெரிய பாவம், பிற ஸ்திரிய கெட்ட எண்ணத்தோட ஏறெடுத்து பார்க்கறது பெரிய பாவம், 3வதா இருக்கக்கூடிய பாவம் தன்னிடத்துல எந்த குற்றமும் பண்ணாத ஒருத்தவனை அடிக்கிறேங்கிறது இல்ல அடிக்கிறது, அதெல்லாம் பெரிய பாவம். பொய் சொல்ற பாவம் உங்களுக்கு வராது, எனக்கு நிச்சயமா தெரியும். பிற ஸ்திரீகளை ஏறெடுத்து பார்க்கிற பாவமும் உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்க ஏகபத்னி விரதன், சீதையான என்னை தவிர வேற யாரையும் பார்க்க கூட மாட்டேன். 3வதா ஒரு பாவம் சொன்னேன், தன்னிடத்துல குற்றம் பண்ணாத ஒருத்தனை அடிக்கிறதுங்கிற பாவம். அது உங்களை சேர்ந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா ராவணன் உங்ககிட்ட என்ன குற்றம் பண்ணினா, மகர்ஷிகளுக்கு குற்றம் பண்ணினா, உங்களிடத்துல குற்றம் பண்ணாத ராவணனை நீங்க எப்படி அழிப்பேன்? அந்த பாவம் உங்களுக்கு வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு நான் சீதை. அதனால மகர்ஷிகளுக்கு வாக்கு கொடுக்கச்சே ஜாகிரதையா பார்த்து வாக்கு கொடுங்க. ஏன்னா வாக்கு கொடுத்துட்டு மீறினா பொய் சொன்ன பாவம் வரும், தோஷம் பண்ணாத ஒருத்தரை அடிச்சா அந்த பாவம் வரும். நீங்க என்ன பண்ண போறேன்? பார்த்து ஜாக்கிரதையா வாக்கு கொடுங்கோன்னா. ராமன் சொன்னார், அப்பியகம் ஜீவிதம் ஜெக்யா. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எதை ரொம்ப நேசிப்பான்? தன்னுடைய உயிரை. அந்த உயிரையே விட்டாலும் விடுவேனே தவிர நது பிரதிஜாம் சம்ஸ்கிருத்திய பிராமணேபியோ விசேஷதா. மனுஷனுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றாம இருக்க மாட்டேன். இந்த உலகத்துல என் உயிரை விட யார் தெரியுமா நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன்? பாம்பா சீதை. சீதையான ஒன்ன, சீதையான ஒன்னையே பிரிஞ்சாலும் பிரிவேனே தவிர மகர்ஷிகளுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றாம இருக்க மாட்டேன். பிராணனை விட சீதையை விட நான் யாரை அதிகமா நேசிக்கிறேன் தெரியுமா? என் தம்பி லக்ஷ்மணனை. அந்த லக்ஷ்மணனையே விட்டாலும் விடுவேனே தவிர மகர்ஷிகளுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றாம இருக்க மாட்டேன்னா ராமன் சீதை இடத்துல. ராமனை தவிர யார் இவ்வளவு தைரியமா உயிரியே விடுதேன்னு சொல்ல முடியும்? யாராவது சொல்லுவாளா? ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் தினமும் கோயிலுக்கு நிறைய கூட்டம் இருக்கிற சமயமா பார்த்து போவார். போய் எங்க நடுவுல நின்று உறக்க சொல்லுவார், இனிமே இந்த வயசான காலத்துல நான் இந்த லோகத்துல இருந்து என்ன பண்ண போறேன்?
ஏ பகவானே, எப்பதான் என்ன உன் திருவடியில நீ சேர்த்துக்க போறியோன்னு இப்படியே சொல்லிட்டு இருப்பார் தினமும். எல்லாரும் பாவம், இவருக்கு என்ன வாழ்க்கையில விரக்தியோ, ஒரு மனுஷன் எங்கேயாலும் உயிரை விடணும்னு ஆசைப்படுவானா, இவர் தினம் இப்படி வேண்டாரேன்னு எல்லாரும் பேசிப்பா அவ எல்லாரும். ஆனா அந்த அர்ச்சகருக்கு மட்டும் சந்தேகமாவே இருக்குது, இவர் உண்மையாவே உயிரை விடணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு. மறுநாள் அவர் வர சமயத்துக்கு மூலவர் விக்கிரகத்துக்கு பின்னாடி போய் அவர் ஒழிஞ்சிருக்கார். அதே மாதிரி இவர் வந்தார், வந்து அதே வார்த்தையை சொன்னார், என்னை எப்பெல்லாம் உன் திருவடியில சேர்த்துக்க போறியோன்னா. அர்ச்சகர் பின்னாடியிலேருந்து குரல் கொடுத்தார், அப்பா தினமும் நீ இதையே கேட்டுருக்கு, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இனிமே உன்னை சோதிக்க விரும்பல, நாளைக்கு இதே டயத்துக்கு இந்த கோயிலுக்கு வா, உன்னை என் திருவடியில சேர்த்துக்கிறேன்னா. அதுக்கப்புறம் அவர் அந்த ஊர்லயே எல்லாம் காலி பண்ணி போயிட்டார். அந்த மாதிரி யாருக்காவது உயிரை விடணும்னு ஆசை வருமோ ராமனை தவிர யாராவது சத்தியத்துக்காக உயிரை விடுவேன்னு சொல்வாரோ ராமன் சொன்னார். ஆனா என்ன அர்த்தம்னா, சீதை என்ன சொன்னா, நீங்க ராவணனை உங்ககிட்ட தோஷம் பண்ண வைப்பேன், பண்ண வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துப்பேன், உங்ககிட்ட குற்றம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், என்ன பிரிச்சு அழியுமா உங்ககிட்ட இருந்து, அப்ப நானும் நீங்களும் ரொம்ப காலம் பிரிஞ்சிருக்க வேண்டும், ஜாகிரதைன்னு நான் சீதை. ராமன் பார்த்தார், சீதையான உன்னையே பிரிஞ்சாலும் பிரிவேன். என்ன சொன்னார் ராமன், சீதையான உன்னை பிரிஞ்சுத்தான் இதை சாதிக்க போறேன்னு ராமன் அழகா சொல்லிட்டார் சீதை இடத்துல. அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அகஸ்தியருடைய ஆசிரமத்தை அடைகிறார். அகஸ்தியருடைய அனுகிரகத்தின் பேர்ல பஞ்சவடி அடைகிறார். அந்த பஞ்சவடியில ஜடாயுவோட ராமன் ஸ்நேகத்தை ஏற்படுத்துகிறார். தசரத சக்கரவர்த்தியுடைய ஒரு ஆத்ம நண்பன் ஜடாயு, பக்ஷியான ஜடாயுவோட ராமனுக்கு ஒரு ஸ்நேகம் ஏற்படுறது. அப்படி இந்த ஜடாயு ராமன் கிட்ட சொல்றார், பக்கத்திலேயே பஞ்சவடியில நீங்க வாசம் பண்ணுங்கோ, இங்க வாசம் பண்ணச்சே நான் பாதுகாப்பா இருப்பேன் உங்களுக்கு, உங்க 3 பேர்ல யாருக்கு ஆபத்து வந்தாலும் என் உயிரை கொடுத்தாவது நான் உங்களை காப்பாற்றுவேன் ஜடாயு. அதுதான் பண்ண போறார் பின்னாடி பாவம். அந்த பஞ்சவடியில லக்ஷ்மணன் பர்ணசாலை அமைக்க 13 வருஷம் வாசம் பண்ணியாச்சு. 14வது வருஷம் ஆரம்பத்துல ராமன் ரங்கநாதன் தியானம் பண்ணிக்கிறார் பஞ்சவடியிலேருந்து. 14 வருஷத்துல 13 வருஷம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 1 வருஷம் தான் பாக்கி இருக்கு ராவணனை வதம் பண்றதுக்கு, இன்னும் எனக்கு எந்த காரணமும் கிடைக்கலையேன்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல சூர்பனகை வரா பஞ்சவடிக்கு. சூர்பனகையினுடைய ராமனுக்கும் ஒரு வேடிக்கையான சம்பாதங்கள்னா நடக்கிறது. கடைசியில ராமன் சொல்றார், சூர்பனகை ராமனை பார்த்து தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்படி ரொம்ப வற்புறுத்தக்கூடிய சமயத்துல, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்து, பர்ணசாலையில சீதையை எனக்கு பத்னி இருக்கான்னு ராமன் சொன்ன உடனே அந்த சீதையை நான் இப்பவே அழிக்கிறேன்னு உள்ள போறா. அப்ப லக்ஷ்மணன் வந்தார், சூர்பனகையினுடைய காலையும் மூக்கையும் மறுத்து தள்ளினார். சூர்பனகை நேர ஜனஸ்தானத்துக்கு ஓடினார். தன்னுடைய கரதூஷ்ணாவிடத்துல விவரங்கள் அவ தெரிஞ்சுட்டா சூர்பனகைக்கு இவாளான ஆபத்து வந்ததுன்னு நேர ராமனோட யுத்தத்துக்கு வந்தா எல்லாரும். ராமன் ஒருத்தர் இந்த பக்கம், 16,000 ராட்சாள் அந்த பக்கம் யுத்தம். மேல தேவதைகள்லாம் பார்க்கிறா, ஏகச்சராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் கரிஷ்யதி. நம்ம ராமன் எப்படிதான் யுத்தம் பண்ண போறாரோ, இந்த பக்கம் 16,000 பேர் நிக்கிறா, அந்த பக்கம் ராமன் ஒருத்தர் நிக்கிறாரே, இந்த யுத்தம் எப்படி நடக்க போறதோன்னு அவள் அப்படி நினைச்சுட்டு கீழே குனிஞ்சு பாக்கிறதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, கரதர கரதரு கண்டன சண்டமவன தூஷண ஜனநிதி சோஷண கோஷித ரிஷிகண கோஷித விஜய கோஷண சிரஸ்ரதய திமிர விநாச வாசரகர துஸ்ஸப்த ரக்ஷசகஸ்ர நலவன விலோலன மகாகளம அசகாய சூர அனபாய சாகச மகித மகாவிருத தர்சன முதித மைதிலி திருடதர பரிரம்பண விபவ விலோபித விகட வீரப்ரண. அத்தனை பேரையும் சுவாமி ஒரு க்ஷணத்தை வதம் பண்ணிட்டார். 14,000 ராட்சாலையும் வதம் பண்ணிட்டு பர்ணசால வாசல்ல வந்து நிக்கிறார் சீதையை கூட்டுட்டு. சீதை அங்க வெளியில வரா, தேகத்துல காயங்களோட ராமன் உள்ள வராம வெளியில நிக்கிறத பார்த்தா சீதையை கூட்டுட்டு. சீதை வரா, ராமன் எதுக்கு அப்படி நின்றார்னா, ஆரண்யத்துக்கு கிளம்புற சமயத்துக்கு சீதைன்னு என்ன சொன்னேன், பயமா இருக்குன்ற வார்த்தை எங்க அப்பா காதல விழுந்தால் ஒரு ஆண் வேஷம் போட்டுன்ற ஒரு பெண்ணுக்குத்தான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோமோன்னு நினைப்பாருன்னு சொன்னீங்க. இப்ப 16,000 ராட்சால ஒத்தனாயிரம் வதம் பண்ணிட்டு வந்திருக்கேன், இந்த சரித்திரத்தை கேள்விப்பட்டாலாவது உங்க அப்பா நான் வீரன்னு நம்புவாரான்னு ராமன் வந்து நின்றார். சீதை ஓடி வந்து ராமன் அப்படியே ஆலிங்கனம் பண்ணினார். அந்த சமயத்துல இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்ட ராவணன்
சீதையை அபகரணம் பண்றதுக்காக மாரீச்சன மாயமானாக போக சொல்லி மாரீச்சனும் மாயமானாக வர ராமன் சீதைக்காக அந்த மாயமான துரத்திட்டு போற பொழுது பின்னாடியே போன லக்ஷ்மணன், அதாவது என்ன ஆச்சுன்னா மாரீச்சன் சீதே லக்ஷ்மணான்னு இருந்ததுனால சீதை ராமனுக்கு ஏதோ ஆபத்து வந்துருக்குன்னு லக்ஷ்மணன் அனுப்புறான். அப்படி யாரும் இல்லாத சமயத்தை ராவணன் பிக்ஷு வேஷத்தை சன்னியாசி ரூபத்தை எடுத்துட்டு வந்து சீதையோட பேச்சு கொடுத்து ஸ்காந்தத்துல சீதாபகரணத்துக்கும் பரஸ்பதி சொல்லியிருக்கார். சீதாபகரணத்தாலதான் தேவதைகளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்க போது, ஸ்ரீராமாயணத்தாலே சிறையிருந்தால் ஏற்றம் பேசப்படுகிறதுன்னு தான் சிறையிருந்து தேவதைகள் செய்ய சீதை நீக்க போறதுனால எல்லாருக்கும் சகலவிதமான ஒரு அசுபங்களும் நீங்கி மங்களங்களும் ஏற்படும் பரஸ்ருதி ஸ்காந்தத்துல சீதாபகரணத்துக்கு சீதையை கொண்டு போய் சிறை வச்சாச்சு. ராமன் திரும்பி வரார், சீதையை காணும், எங்கேனே சீதையை காணும்னு அப்படி ராமன் பார்க்கிற பொழுது ஜடாயு உருண்டு இருக்கார். பாவம், அந்த ஜடாயை தூக்கி மடியில வச்சிருந்து என்ன விஷயம்னு கேட்டார். ராவணன் சீதையை தூக்கிட்டு போனாங்கிற விஷயத்த சொன்னாரே தவிர அவன் இந்த பக்கமா தூக்கிட்டு போனான்னு சொல்றதுக்குள்ள அவருடைய பிராணன் போயிடுது. அப்ப ராமன் என்ன பண்ணினார், பெரிய உடையாருக்கு பெருமாள் தன்னுடைய திருக்கரத்தாலே பிரம்மவேத சம்ஸ்காரங்களை செய்து அருளினார்னு தன்னுடைய கையால ஜடாயுவுக்கு சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணாராம். ஜடாயுவுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். தசரத சக்கரவர்த்திக்கே கிடைக்காத பாக்கியம் ஜடாயுவுக்கு கிடைச்சது. ராமன் கையால சம்ஸ்காரம் கிடைச்சது ஜடாயுவுக்கு. இந்த ஜடாயு மோட்சம் ஆயிடுத்து. அப்படியே சீதையை தேடிண்டே போற வழியில கபந்த மோட்சம் கொடுத்தார். இந்த கபந்தன் சொன்னா சுக்ரீவனோட ஸ்நேகம் பண்ணினால் சீதையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்ட உடனே போற வழியில மதங்காசிரமத்துல சபரி காத்துட்டு இருக்கா. பாவம், ராமன் எப்ப வருவார்னு பழங்களை எல்லாம் பறிச்சு வச்சு அங்க முனைஞ்சு சபரிக்கு அனுகிரகத்தை பண்ணி அதெல்லாம் ஏற்றுண்டு சபரிக்கு ஆச்சாரிய அனுகிரகம் இருந்ததுனால அந்த ஆச்சாரிய பக்திக்காக சபரிக்கு ராமனே சாட்சி பூதனாக இருந்துட்டு சபரி மோட்ச சாட்சி பூதான்னு நேர சபரிக்கு ராமன் மோட்சத்தை கொடுத்தார். இது ஜடாயு மோட்சம், கவர்ந்த மோட்சம், சபரி மோட்சம்னு இத்தனை மோட்சங்களை கொடுத்து அந்த பம்பாரதி தீரத்துல சுக்ரீவன் எங்க இருக்கான்னு பூயஸ்தன்மின் விசின்மன்னகிருத சமுகஸ்தத்வதும் அத்வதேன இத்யுக்த்வாயாதே ஜடாயோ திவமத சுருத ராதனோ பிரேதகாரியோ கிருண்ணானம் தம் கபந்தோ ஜகனித சபரி பிரேக்ஷ்ய பம்பா தடே த்வோ சம்பிராப்தோ வாதசூனோ விசமுதிதமனா பாகி மாதாலயேஷ. நாராயணத்துல 2 தசகங்கள்ல ராமச்சரித்திரத்தை சமர்ப்பணம் பண்றார் நாராயண பட்டதிரி குருவாயூரப்பன் கிட்ட. அதுல ஒரு தசகம் இங்க பூர்த்தி ஆகிறது. ஆஞ்சநேய சுவாமி ராமனை சந்திக்க வரார். எந்த ஆஞ்சநேயன் வர்றதுனால உங்க கஷ்டம் நீங்க போறதோ அதே மாதிரி என்னையும் என் ரோகத்திலிருந்து நீக்கணும்னு பிரார்த்தனை பண்றார் பட்டதிரி. இதோட ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆரண்ய காண்டம் பூர்த்தியாகி கிருஷ்கிந்தா காண்டம் ஆரம்பிக்கிறது. ஆஞ்சநேயன் வரார், ராமனுடைய அழகையெல்லாம் வர்ணிக்கிறார், ரொம்ப அழகா பேசுறார். ஆஞ்சநேயன் வரபோது தன்னுடைய கபிரூபத்தை விட்டு பிக்ஷு ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கார் ராமனை சந்திக்கிறதுக்கு. ஏன்னா இவா 2 பேரும் ஒலாத்தின் இருக்கிறத பார்த்துட்டு சுக்ரீவன் பயந்துட்டான். சுக்ரீவன் பயந்து போய் வாலியினுடைய ஆட்கள் யாரோ என்னை வதம் பண்றதுக்காக அங்க வந்திருக்கா, எனக்கு பயமா இருக்குன்னு ஒரு குகைக்குள்ள போய் ஒழிஞ்சிருந்தான். ஆஞ்சநேயன் அவ யாருன்னு நான் தெரிஞ்சுட்டு வரேன்னு வந்தார் ஆஞ்சநேய சுவாமி. அவ 2 பேரையும் பார்த்து ராமனுடைய அழகையெல்லாம் வந்திச்சு கேட்கிறார், நீங்க யாருன்னு. அதுக்கப்புறம் தன்னை பத்தியும் சொல்றார். நான் பிக்ஷுருவத்தில் வந்திருந்தாலும் நான் ஒரு வானரம், சுக்ரீவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வானரம், என் பேரு ஆஞ்சநேயன்னு சொல்றார். ராமன் லக்ஷ்மணன் பக்கம் திரும்பினார். லக்ஷ்மணா, எதிர வந்திருக்கிறவன் எனக்கு சாமான்யமான வானரமா தெரியல. அவன் எல்லா வேதங்களையும் படிச்சிருக்கான். நாருவேத விநீதஸ்ய நாயஜோத்வேததாரிணः நாசாமவேத விதுஷः சக்யமேவம் பிரபாஷிதோ நூனம் வியாகரணம் கிருஷ்ணோ அனேன பகுதா ஸ்ருதோ பகும் வியாகரசானேன
நகிஞ்சிதவசப்திதோ. 4 வேதங்களையும் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு 4 வேதங்களையும் படிச்ச ஒத்தனால்தான் இப்படி ஸ்வர வேதம் இல்லாமல் தெள்ள தெளிவாக பேச முடியும். அதனால இவன் 4 வேதங்களை மட்டும் இல்லை, சகல வியாக்கரணங்களையும் படிச்சிருக்கான். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல பேரிடத்துல பல தடவை படிச்ச ஒருத்தனால்தான் இவ்வளவு அழகா பேச முடியும். அதனால பத்ரவருக்கு தகுந்த மாதிரி நீதான் பதில் சொல்லணும்னா லக்ஷ்மணன் ஆஞ்சநேயனுக்கு நடந்த விவரங்களை எல்லாம் சொல்லி சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிக்கிறதுக்காக காத்துருக்கோம்னு சொன்ன உடனே அழைச்சிட்டு போனார் ஆஞ்சநேய சுவாமியே. சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் சக்கியம் நடக்கிறது. அப்படி சக்கியம் நடக்கிற பொழுது ராமன் சுக்ரீவனிடத்துல சொன்னார், நாங்க அண்ணன் தம்பி 4 பேர், குகனோட 5 பேர் ஆனோம், இன்னைக்கு நின்னுடன் 60 ஆனோம்னு சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டார் சுக்ரீவனை. அப்படி சுக்ரீவனும் ராமனும் சக்கியம் பண்ணிக்கக்கூடிய சமயத்துல சுக்ரீவராம பிரணய பிரசங்கே மாமானி நேத்ராணி சமஸ்புரந்தி 3 பேருக்கு கண்ணு துடிச்சது ராமாயணத்துல. யாருக்குன்னா வாலிக்கு, ராவணனுக்கு, சீதைக்கு. வாலிக்கு இடது கண் துடிச்சது, புருஷாளுக்கு இடது கண் துடிக்க கூடாது. அதே மாதிரி வாலிக்கு இடது கண் துடிச்சது, அவனுக்கு அதிலேருந்து கெட்ட காலம் ஆரம்பிச்சது. ராவணனுக்கு இடது கண் துடிச்சது, அவனுக்கும் கெட்ட காலம் ஆரம்பிச்சது. அசோகவனத்தை சீதைக்கு இடது கண் துடிச்சது. ஸ்திரீகளுக்கு இடது கண் துடிச்சா நல்லது. அதனால சீதைக்கு இதுலேருந்து நல்ல காலம் ஆரம்பமாயிடுது. அதனால யாருக்காவது கண்ணு துடிச்சு நன்மை ஏற்படலைன்னா என்ன கேட்காதீங்க. சில பேருக்கு வாயுவால கூட கண்ணு துடிக்கும். ஆனா உண்மையாவே சீதைக்கு நல்லதுக்கு அறிகுறியாக ஆஞ்சநேயன் மூலமாக சீதையினுடைய கஷ்டமெல்லாம் தீரப்போறது இல்லையா. சீதைக்கு அடுத்துடன் துடிக்கிறது. சுக்ரீவனுடைய விஷயங்களை எல்லாம் வாலிக்கும் அவனுக்கும் எப்படி விரோதம் வந்ததுன்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டார். சீதையனுடைய ஆபரணங்களை எல்லாம் கொண்டு வந்து ராமலட்சுமணனுக்கு காமிக்கிறார். அப்ப ராமனால் அந்த பார்க்க முடியல. லக்ஷ்மணன் சொன்னார், எந்த ஆபரணங்களும் என்னால கண்டுபிடிக்க முடியல, ஆனா கால்ல போட்டுக்கக்கூடிய ஆபரணம் சீதையுடையதுன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா தினமும் நான் நமஸ்காரம் பண்ணுவேன் உங்க 2 பேரையும் சேர்ந்து நிக்க வச்சு. அப்ப நான் மன்னியினுடைய கால்ல இந்த ஆபரணத்தை பார்த்திருக்கேன், மீதி ஆபரணங்கள்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா லக்ஷ்மணன். என்ன தர்மம் பாருங்க. ராமன் மட்டும் இல்ல, ராமனுக்கு பின்னாடி பிறந்த தம்பிகள் கூட மன்னியாகவே இருந்தாலும் பிற ஸ்திரீகளை ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்கிற தர்மம் இந்த இடத்துல லக்ஷ்மணன் காமிச்சார். அந்த பாதத்தை தவிர நான் வேற பார்த்ததில்லை, பாதத்துல இந்த நூபுரத்தை பார்த்துட்டேன்னா லக்ஷ்மண சுவாமி. உடனே ராமன் பார்த்தா, நான் கூடிய சீக்கிரம் வாலிய வதம் பண்ணி உன்னுடைய ராஜ்யத்தை பற்றி நான் மீட்தரே கடவுள்னார். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் அப்படி பிரமாதமாக யுத்தம் நடக்கிற பொழுது ராமன் மறைஞ்சிருந்து ஒரு பானத்தை பிரயோகம் பண்றார் வாலி மேல. வாலி அந்த பானம் பட்டு கீழே சாஞ்சவன், தர்மவானான நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமான்னு சரமாரியா ராமனை பார்த்து கேள்வி கேட்கிறான். என்னையே அடிச்சு கீழே சாச்ச, என்னையே மறைஞ்சிருந்து அடிச்ச, எனக்கும் உனக்கும் என்ன விரோதம்? காணித்தாயமா பூமித்தாயமா, எல்லை தகராறா, மந்திர வழக்கா, வான்பகையா, வழிப்பகையா, ஞாதிப்பகையா, குடிப்பகையா, பசுமரித்தலா, விவசாயத்தலா, ஊர்பிணக்கா, நீர்பிணக்கா, பெண்பிணக்கா, மண்பிணக்கா, எதுக்காக என்ன அடிச்சு கீழே சாச்ச? மறைஞ்சிருந்து ஏன் என்ன அடிச்ச? இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போற? எனக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த வருஷம் கலிபுருஷன் எங்க இனத்து மேல வந்திருக்கான் போல இருக்கு, அதனாலதான் நான் கீழே விழுந்திருக்கேன். இன்னொன்னு என் மனசுக்கு என்ன தெரியுமா தெரியுது? கோவிய தர்மம் உங்கள் குலத்துதித்தோர்க்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமையென்றோ ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்த என்றார். எனக்கு ஒரே ஒரு காரணம் தான் என் மனசுக்கு தெரியுது. எங்க அம்மா சீதை இருக்காளோ, அந்த அம்மாவை நீ என்னைக்கு பிரிஞ்சியோ அன்னைக்கே உன்னை விட்டு தர்மமும் பிரிஞ்சுடுத்து. அன்னிலேருந்து எது தர்மம்னு உனக்கு தெரியல, எது அதர்மம்னு தெரியல, எது பாவம் எது புண்ணியம்னு தெரியாம நீ பண்ணிட்டு இருக்க. அந்த அம்மா மட்டும் உன் கூட இருந்திருந்தா இந்த காரியம் இன்னைக்கு நடந்திருக்குமா? அதுதான் காரணம். நான் வாலி. ராமன் அழகா ஒரே ஒரு, அதாவது எத்தனையோ சமாதானங்கள் ராமன் சொன்னாலும் ஒரு முக்கியமா வாலி எப்படி சொன்னார்னா இந்த காரணத்தை, அப்பா எனக்கும் உனக்கும் வான்பகையான்னு கேட்டியே, வான்பகை உண்டு. நான் உங்களுக்காக ராமனா
அவதாரம் பண்றேன்னு சொல்ற பொழுது நான் சொன்னேன், நீங்க எல்லாரும் கிருஷ்ணகிரியில போய் மாடராளா இருந்தோ தேவதைகள்லாம், பின்னாடி நான் வரேன்னு சொன்னேன். அப்ப இந்திரனுடைய அம்சமா நீ வாலியா இங்க வந்து இருந்துருந்த. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், எனக்கு ஒத்தாசை பண்றதை விட்டுட்டு நீ ராவணனோட சேர்ந்துங்க. கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா, நான் ராவணன் கிட்ட போய் சொன்னான்னா சீதையை கொண்டு வந்து உங்க காலத்தை விட்டு உங்களை சரணாகதி பண்ணிருப்பான்னு சொன்னேன். அந்த அளவுக்கு ராவணனோட நீ சேர்ந்த. இனிமே நீ இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ராமாயணம்ன்ற ஒரு நாடகம் நடந்துருக்கு. அந்த நாடகத்துக்கு எல்லாமே நான் தான், டைரக்டரே நான் தான். அந்த டிராமாக்கு நீங்கள்லாம் இப்படி இப்படி இருமோன்னு உங்க எல்லாரையும் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் நானு. அதுல யாராவது ஒருத்தர் அவ கேரக்டரை மறந்து கொஞ்சம் வெளியில போனா கூட ஒரு டைரக்டர் என்ன பண்ணுவாரோ அதைத்தான் நான் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஒரு ஊர்ல நரசிம்மாவதார டிராமா சாயங்காலம்னா அந்த இரண்யகசிபு ஆக்ட் பண்றவருக்கு உடம்பு வந்துருக்கு. உடனே அவ என்ன பண்ணா, யாரையோ தேடி கண்டுபிடிச்சு அழைச்சின்னு வந்தா. ஏன்னா இவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியாச்சு. அவருக்கு அன்னைக்கு ரிஹர்சல்ல பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்து அவர் பிரமாதமா நடிச்சார். ரிஹர்சல்ல டைரக்டர் தீர்மானமே பண்ணிட்டார், அவ உடம்பு சரியாய் வந்தா கூட இனிமே இவர் தான் நம்ம ட்ரூப்ல இருக்க போறாருன்னு. சாயங்காலம் டிராமா ஆரம்பிச்சுன்னு நடந்துட்டே இருக்கு. இந்த கிளைமேக்ஸ் பிரகலாதனை இரண்யகசிபு பிடிச்சி நிக்க வச்சுட்டு இந்த தூண்ல ஒரு பெருமாள் இருக்காரான்னு கேட்கிறான். தூணை பழக்கிறான். தூணை பழந்த உடனே ஸ்டேஜில் இருக்கிற தூண்ல இருந்து நரசிம்ம சுவாமி வெளியில வர. அப்ப இந்த இரண்யகசிபு என்ன பண்ணணும், நரசிம்ம சுவாமியோட யுத்தத்துக்கு போகணும். அதைதான் மறந்துட்டாரு இவர். டக்குன்னு பிரகலாதனை ஒரு ஓரமா நிறுத்திட்டு மேல இருந்த அங்கவஸ்திரத்தை அந்த இரண்யகசிபுவை ஆக்ட் பண்ணவர் இடுப்புல கட்டிட்டு நரசிம்ம சுவாமியை விழுந்து விழுந்து ஸ்டேஜ்ல நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். டைரக்டர் பின்னாடி தலைகளை அடிச்சுக்கிறார். என்ன பண்றது, நேர கட்டணை போட சொல்லி நேர ஸ்டேஜ்ல வந்து ஜனங்கள் முன்னாடி அவர் அடிக்க முடியாது. அதனால மறைஞ்சிருந்து அவரை அழைச்சிட்டு போய் 2 தட்டு தட்டி இப்படியா முக்கியமான சீன்ல இப்படி காலவர் விழுறார். என்ன அவர் என்ன பண்ணுவார் பாவம், இரண்யகசிபு ஆக்ட் பண்ணவர் நரசிம்ம உபாசகர். அதனால இந்த உண்மை எங்கெங்கயோ தேடி இருக்கனே, இங்கேயா நீங்க இருக்கன்னு காலில் விழுந்துட்டார் அவர். உடனே அதைத்தான் ராமன் சொன்னார், இந்திரனுடைய அம்சமா வாலியா இங்க எனக்கு துணையாக இருக்க வேண்டிய நீ ராவணன் பக்கமா சேர்ந்ததுனால ஒரு டைரக்டரான நான் நேர வந்து என்னால அடிச்சா என்னுடைய வேஷமும் கலைஞ்சிடும், உன்னுடைய வேஷமும் கலைஞ்சிடும். அதனால தான் உன்னை மறைஞ்சிருந்து அடிச்சேன். நீ இனிமே இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தீர்மானம் பண்ணினேன்னு ராமன் வாலிக்கு அழகா சமாதானங்கள் சொல்லி வாலிய வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சார். சுக்ரீவன் ராமனிடத்துல சீதையை தேட வேண்டிய காரியத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்ல, மழைக்காலம் முடிஞ்சு வெயில் காலத்துல பார்த்துக்கலாம்னு ராமன் சொல்ல, மழைக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வந்த உடனே சுக்ரீவன் 4 திக்குகளுக்கும் வானராள அனுப்புறா சீதையை தேடுறதுக்காக. அதுல தெற்கு திக்க நோக்கி முக்கியமான வானராள்லாம் கிளம்புறா. ஆஞ்சநேயன், ஜாம்பவான், நளன், நீலன், அங்கதன் சொல்லக்கூடிய முக்கியமான வானராள் எல்லாரும் கிளம்புறா. அப்ப ஆஞ்சநேயனை கூப்பிட்டார் ராமன் இங்கேருந்து. அப்ப ஆஞ்சநேயா, எனக்கென்னமோ இந்த காரியத்தை நீதான் சாதிக்க போறேன்னு தோன்றுது. சீதையை நீதான் கண்டுபிடிச்சிட்டு வர போற. அசாத்திய சாதக சுவாமி, அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. அப்படி ஒரு கால் நீ சீதையை பார்த்தேன்னா நீ ராமதூதன்னு சீதை நம்பணும் இல்லையா? அதுக்காக சில அடையாளங்களை எல்லாம் நான் சொல்றேன். அந்த அடையாளங்கள்லாம் சீதையிடத்துல சொல்லு. அப்படியும் அவன் நம்பலேன்னு சொன்னால் தன் கையில ராமநாமம் பொறிக்கப்பட்ட மோதிரம் போட்டுருந்தார் ராமன் அங்குலியம். அந்த அங்குலியத்தை மோதிரத்தை கயட்டினார். ஆஞ்சநேயன் கிட்ட ஒப்படைக்கிறார். ஆஞ்சநேயா, இந்த கையில வச்சுக்கோ, சீதை ஒண்ணு நம்பலேன்னா இந்த மோதிரத்தை சீதை கிட்ட கொடு, சீதை நீ ராமதூதன்னு நம்புவான்னு சொன்ன உடனே அதை கையில வாங்கிக்கிறார் ஆஞ்சநேயன். சுக்ரீவேன அனுஜோக்யா சமயமவியதாவ்யோகிதம் மகினிம் தாஹம் ரிக்ஷாணம் விக்ஷ்ய திக்ஷோ த்ருதமததைதா மார்கனாயாஹ வனம் ராம் சந்தேசம் சாங்குளியோ பவன சுதகரே பிராதிஷோ மோதசாரி மார்கே மார்கே மமார்கே கபிபிரபிததா தொப்ரியா சப்ரயாசைஹி
அற்புதமான ஸ்லோகம் ஆஞ்சநேயன் கையில வாங்கிக்கிறார்னா ராமன் அவ்வளவு சந்தோஷமா கொடுத்தார். ராமன் சந்தோஷப்பட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் மோதசாலி மோதிரத்தை கொடுக்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமா கொடுத்தார் ராமன். சீதையே அடைஞ்ச ஆனந்தத்தோடு ராமன் கொடுத்தாராம் ஆஞ்சநேயனுக்கு மோதிரத்தை. பட்டத்திரி சொல்றார், குருவாயிரப்பா எல்லாரும் ராமாயணத்துல ஒரு அங்குலிய பிரதானம் சொல்லுவா சுந்தர காண்டத்துல ஆஞ்சநேயன் சீதை கிட்ட நடத்தினதுன்னு. ஆனா எனக்கு இந்த குருவாயூர்ல 2 அங்குலிய பிரதானம் கண்ணுக்கு தெரியுது. ஒண்ணு கிஷ்கிந்தா காண்டத்துல ராமனான தாங்கள் ஆஞ்சநேயனத்துல நடத்தினது ஒரு அங்குலிய பிரதானம், ஆஞ்சநேயன் சீதையிடத்தை நடத்தினது இன்னொரு அங்குலிய பிரதானம். சந்தேசம் சாமுனியம் பவன சுதகரே ஆதிசோ மோதசாலி கையில வாங்கினார். மார்க்கே மார்க்கே மமார்க்கே சீதையை தேடக்கூடிய மார்க்கமாக எல்லாரும் கிளம்புறாங்க. சுக்ரீவன் எல்லாரையும் கூட்டு சொல்லிட்டான், 1 மாசம்தான் உங்களுக்கு தான் அவகாசம், 1 மாசத்துக்குள்ள சீதையை கண்டுபிடிச்சிட்டு வரணும், இல்லைன்னா உங்க எல்லாரையும் சிரச்சேதம் பண்ணிடுவேன், உங்களுக்கு எல்லாம் மரண தண்டனை தான் சொல்லிட்டான். எல்லாரும் தேடிட்டு கிளம்பியாச்சு. இதுல இந்த தெற்கு நிக்கிற போனாலே இவா எல்லாரும் அங்க ஒரு ரிஷபிலம்னு ஒரு குகைக்குள்ள, அதாவது நல்ல அருமையான இடம் இருக்கு, அது உள்ள நுழைஞ்சா நிறைய பழங்கள் இருந்தது, தீர்த்தம் இருந்தது, நல்லா தாகசாந்தி பண்ணிட்டா, நல்லா ஆகாரத்தை எடுத்துட்டா. ஆனா உள்ள நுழைஞ்சிட்டாலே தவிர இவாளுக்கு வெளியில வரதுக்கு வழி தெரியல. அங்க சுயப்பிரபையும் ஒரு தபஸ்வினி 1 மாசம் வழி தெரியாம அங்கேயே சுத்திட்டு இருந்துட்டா இவா. அந்த தபஸ்வினி அந்த அம்மா பார்த்தா, இதுக்குள்ள யாரும் வரக்கூடாது, வந்தா வெளியில போக முடியாது, நீங்க ராமதூதான்னு சொல்றதுனால உங்களை நான் கொண்டு போய் வெளியில சேர்க்கிறேன், ராமநாமத்தை சொல்லுங்கோ எல்லாரும்னா. இவாளா ராமநாமத்தை சொன்னா அந்த அம்மா கொண்டு வந்து வெளியில சேர்த்தா. இவாள நேர விந்தியமலைய சமுத்திரக்கரையை வந்து அடைஞ்சா. எல்லாரும் சமுத்திரக்கரையில வாடராள்லாம் யோஜனை பண்ணா, நமக்கோ 1 மாசம் அவகாசம் முடிஞ்சு போயிடுத்து, திரும்பி போனா நமக்கு மரண தண்டனை தான், அங்க போய் சுக்ரீவன் கையால உயிரை விடுறதை விட இங்க உட்காந்து ராமாயணத்தை சொல்லிட்டே உயிரை விட்டாலாவது மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அங்க உட்காந்து ராமச்சரித்திரத்தை ஆரம்பிச்சு சொல்லிட்டே வரா. அப்ப ஜடாயு மோட்சம் ஆயிடுத்துன்னு சொன்ன உடனே அங்க ஜடாயுடைய அண்ணா சம்பாதின்னு ரெக்கையை எழுந்து அங்க படுத்துட்டு இருக்கார், பலகாலமா அங்க இருக்காருங்க. அவர் நேரம் அங்கேத்தி கிட்ட வந்தார். ஜடாயுக்கு என்ன ஆச்சுன்னு அழுதுட்டே கேட்டார். விவரங்களை என்ன சொன்னார், நீங்க யாருன்னு கேட்டார். நான் ஜடாயுடைய பிராதா, என் பேரு சம்பாதின்னு பேரு. சின்ன வயசுல எங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி வந்தது, ரொம்ப உயரத்துல யார் பறக்கிறான்னு. அப்போ என் தம்பி சூரிய மண்டலத்துக்கிட்டக்கே போயிட்டான். நான் பயந்து போய் சூரிய கிரணம் பட்டு அவன் ரெக்கை எரிஞ்சு போயிட போறதேன்னு அவன் ரெக்கைக்கு மேல என் ரெக்கையை நான் கொண்டு போய் விரிச்சேன். அப்ப என்னுடைய ரெக்கை எரிஞ்சு போயிடுது, ரெக்கை எழுந்து இங்க வந்து விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என் தம்பி என்ன ஆனான்னு எனக்கு தெரியாது. ரெக்கை எழுந்து நாம இனிமே உயிரோடு இருக்க வேண்டாம்னு உயிரை விடலாம்னு தீர்மானம் பண்ணக்கூடிய சமயத்துல நிஜாகரர்னு என்ன ஒரு மகர்ஷி தடுத்து நிறுத்தி, ராமதூதாள் ஒரு சமயம் இங்க வருவா, அவளுக்கு வேண்டிய ஒத்தாசை நீ பண்ணேன்னா உனக்கு ரெக்கை முளைக்கும்னு சொன்னார். நீங்கள்லாம் ராமதூதாள்னு சொல்றீங்களே, உங்களுக்கு நான் என்ன ஒத்தாசை பண்ணணும்னு கேட்டார். உங்களுக்கு எல்லாம் கூர்மையான பார்வை உண்டு, அந்த கூர்மையான பார்வையால சீதை எங்க இருக்கான்னு தெரிஞ்சு எங்களுக்கு சொல்லுங்களேன்னு நான் வாழலாம். அப்போ சம்பாதி பார்த்துட்டு சொன்னார், சீதை லங்கையில இருக்கா தெரியுது, ஆனா அந்த லங்கையில என்ன இடம்னு எனக்கு சொல்ல முடியல, லங்கைக்கு போனா சீதையை கண்டுபிடிச்சுடலாம் அப்படின்னு சம்பாதி சொன்னாரோ இல்லையோ, அவருக்கு ரெக்க முளைச்சுது, அவர் கிளம்பினார். அவ்வளவுதான். வானவன் எல்லாம் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் போட்டு இந்த சமுத்திர கரையில யார் இந்த சமுத்திரத்தை தாண்டது இப்போ அப்படின்னு எல்லாரும் அவாவா அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருக்கா. யாராலையும் தாண்டக்கூடிய சக்தி இல்ல. அங்கதன் சொன்னா, நான் கிளம்புவேன், போவேன், சீதையை கண்டுபிடிப்பேன். உடனே எல்லாத்துக்கும் பெரிய சந்தோஷம். இப்படி ஒரு யுவராஜா இருக்கச்சே அவன் எதுக்கு கவலைப்படணும்னு. அங்கதன் சொன்னா, நான் போவேன், அவ்வளவுதான், திரும்பி வரமாட்டேன், எனக்கு 50% தான் பராக்கிரமம் இருக்கு, போவேன், சீதையை பார்ப்பேன், ஆனா எனக்கு திரும்பி வர தெரியாது அப்படின்னா இதுக்கு நீங்க மீட்டிங்ல பேசியே இருக்க வேண்டாம்னு வானவர்கள்லாம். அங்கதானே ஜாம்பவான் சொன்னார், நான் திருவிக்ரமாவதாரம் எடுத்த பெருமாளை 3 பிரதட்சணம் பண்ணின வந்தார்கள். உடனே வாழ்க்கலாம் பரம சந்தோஷம். திருவிக்ரமாவதாரம் எடுத்த பெருமாளையே 3 பிரதட்சணம் பண்ணினவராமே, இவர் காலை தூக்கி வச்சாலே லங்கைக்கு போயிடுவாரே, நாம ஏன் கவலைப்படணும்னு.
உடனே இவர் சொன்னார், சைதானி மகம்பிருந்தகா, இதெல்லாம் எப்பவோ அந்த காலத்துல நடந்தது. இப்ப எனக்கு வயசாயிருக்கு. ஒரு தாத்தா பேரரை மடியில் உட்கார வச்சுன்னு சொன்னார், நான் மில்கி வெட்டச்சே எத்தனை பேர் காலை வெட்டிருக்கேன் தெரியுமாடா, அவ்வளவு வீரம் இருக்குன்னா. இந்த காலத்து பேரன்னா ரொம்ப புத்திசாலியாச்சே. அது கேட்டது தாத்தாவை பார்த்து, ஏன் தாத்தா தலையை வெட்டினா வீரம், காலை வெட்டுறது பெரிய வீரமான்னு கேட்டது அந்த குழந்தை. அவர் சொன்னார், நான் என்னடா பண்றது, ஏற்கனவே எவனோ தலையெல்லாம் வெட்டிட்டு போயிட்டானேன்னா. அந்த மாதிரி இவர் அந்த காலத்து திரும்பிய சொல்றதுக்கு எதுக்கு சொல்லணும்னு வாழறவெல்லாம் ஜாம்பவானை பார்த்து ஜாம்பவான் சொன்னார், நாம யாரும் சாதிக்க போறதில்லை, சாதிக்க போறவன் வாய திறக்காம ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கான்னு எல்லாரையும் அழைச்சிட்டு ஆஞ்சநேயன் கிட்ட வந்தார். அப்ப ஆஞ்சநேயா, உண்மையா இந்த சமுத்திரத்தை தாண்ட போறவன் நீ, ஆனா வாய திறக்காம உட்கார்ந்துருக்கேப்பான்னா, என்னால எப்படி முடியும், உங்களால முடியாதுங்கிற போது என்னால முடியுமான்னு ஆஞ்சநேயன். அப்பா நீ வினயத்தால சொல்ற, நீ தான் நடத்த போறீங்க. ஏன் தெரியுமா, உன் பராக்கிரமும் உனக்கு தெரியாது. மற்றவா யாராவது உன்னை சோஸ்திரம் பண்ணினால் உன்னுடைய பராக்கிரமம் வளரும். இது ஒரு சாபம் ஒரு அனுகிரகம் ரெண்டும் சேர்ந்தது உனக்கு. அதனால நாங்க எல்லாருமா சேர்ந்து இப்போ உன்னை சோஸ்திரம் பண்ண போறோம். சமுத்திர கரையில நாங்க சோஸ்திரம் பண்ண 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 உன் பராக்கிரமம் வளரும். நீ விஸ்வரூபம் எடுப்ப, சமுத்திரத்தை தாண்டுவேன்னு வாடராள் எல்லாரும் சமுத்திரக்கரையில நின்றுட்டு மேல தேவதைகளும் ஆஞ்சநேயன் கிளம்பணுமேன்னு கூடியிருக்கார். அந்த சமயத்துல எல்லாருமாக சேர்ந்து ஆஞ்சநேயனை அந்தரமரன் மட்டும் ஆதியாய் இந்த ஜோதி சுந்தராஞ்சலேயா சூரசமான வீரா உந்தன்னை புகழ்ந்துரைக்க உந்தன் விஸ்தாரமெல்லாம் எந்தன் நாவால் உரைக்க எனக்கருள் புரிவாயே. வாயுபுத்ரா நமோ நமோ, வானவமித்ரா நமோ நமோ, ஆஞ்சநேய பாலா நமோ நமோ, அரககுலகாலா நமோ நமோ, ராமசகாயா நமோ நமோ, ரக்ஷித்தருள்வாய் நமோ நமோ, அசுர சம்ஹாரா நமோ நமோ, ஆதித்ய சிஷ்யா நமோ நமோ, சுக்ரீவ துணைவா நமோ நமோ, சுரபுகழீரா நமோ நமோ, லங்காதகனா நமோ நமோ, ராட்சச பயங்கர நமோ நமோ, துளசிதாச கருள் ஹனுமந்த, துன்பம் தீர்ப்பாய் ஹனுமந்த, சமலனை காத்த ஹனுமந்த, சஞ்சீவிராய ஹனுமந்த, சோழியபுரவாச ஹனுமந்த, சோஸ்திரம் புரிந்தோம் ஹனுமந்த, கலியுக தேவனே ஹனுமந்த, காத்தருள் புரிவாய் ஹனுமந்த, சரணம் சரணம் ஹனுமந்த, தந்தருள்வாய் வரம் ஹனுமந்த, சரணம் சரணம் ஹனுமந்த, தந்தருள்வாய் வரம் ஹனுமந்த, சரணம் சரணம் ஹனுமந்த, தந்தருள்வாய் வரம் ஹனுமந்த. சமேக ஜெய் சமேக மன்மேக சமாகிதத்மா ஹரப்ரவீர பரவீர ஹந்த, மனசமாதாய மகானுபாவோ ஜகாமலங்காம் மனசா மனஸ்வி. பண்ண 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 ஆஞ்சநேயனுடைய சரீரம் பெருசா வளர்ந்து பெரிய விஸ்வரூபம் எடுத்துட்டு மனசால தான் நங்கைக்கே போயிட்டா மாதிரி ஆஞ்சநேய சுவாமி நிற்கிறார். ஆஞ்சநேயன் இப்படி விஸ்வரூபம் எடுத்துட்டு சமுத்திரக்கரையில நிற்கிற சன்னிவேசத்தோட ஸ்ரீமத் ராமாயணத்துல கிருஷ்ணா காண்டம் பூர்த்தியாகி சுந்தர காண்டம்னு சொல்லக்கூடிய உயர்ந்த காண்டம் ஆரம்பமாகுது. சுந்தர காண்டம் ராமாயணத்துல நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஒரு காண்டம். சுந்தர காண்டத்தை சிரவணம் பண்ணிட்டா போலும் அவ்வளவு பலன்களையும் ராமச்சந்திரமூர்த்தி நமக்கு கொடுக்கிறார். சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி லங்கா, சுந்தரே கிண்ண சுந்தரோ ததோ ராவண நீதாயாக சீதாயச்சத்ருகர்ஷன இயேஷ பதமந்தே
24,000 ஸ்லோகங்கள் இல்லையா? 24,000 ஸ்லோகங்களால ஒரு மாலையை தொடுத்தார் வால்மீகி மகரிஷி. அந்த 24,000 ஸ்லோகங்களால தொடுத்த ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிற மாலையில நடுநாயகமாக இருக்கக்கூடிய காண்டம் இந்த சுந்தர காண்டம். அதனால என்னன்னா, எப்பவுமே ஒரு மாலை ரெண்டு பக்கமும் மூடுற இடத்துல, ரெண்டு பக்கமும் சேரக்கூடிய இடத்துல அந்த மாலையில அந்த ஹாரத்துல ஒரு டாலர் இருந்தாதான் அது பிரகாசிக்கும். ஒரு வைரக்கல்லோ இல்ல ரத்னக்கல்லோ ஒரு டாலர் இருந்தாதான் அந்த மாலைக்கே சோபை. இந்த ராமாயணம்ங்கிற 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த மாலையில நடுநாயகமாக இருக்கக்கூடிய சுந்தரகாண்டத்துல மாலையினுடைய ரெண்டு பக்கமும் சேரக்கூடிய இடத்துல யார கொண்டு வந்து ரத்னக்கண்ணா பதிச்சார்னா வால்மீகி மகரிஷி ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம், ஆஞ்சநேய சுவாமியை கொண்டு வந்து ரத்னக்கண்ணா பதிச்சாராம் சுந்தரகாண்டம். ஏன்னா மீதி காண்டத்துக்கெல்லாம் கதாநாயகன் ராமன், ஆனா சுந்தரகாண்டத்துக்கு மட்டும் கதாநாயகன் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி. ஏன்னா சுந்தரகாண்டம்னா அழகான காண்டம். சுந்தரகாண்டம்னா சுந்தரம், சுந்தரம்ங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு என்ன அர்த்தம்னா அழகுன்னு அர்த்தம். ஒருத்தர் கேட்டார் ஒரு பெரியவரை பார்த்து, சுந்தரகாண்டம் அழகான காண்டம்னு சொல்றேன்னு, அப்படி அந்த காண்டத்துல என்னதான் அழகு இருக்குன்னு கேட்டார். அதுக்கு அந்த பதில் சொன்ன பெரியவர் சொன்னார், அப்பா என்ன அழகு இருக்குன்னு கேட்காதே, என்ன அழகு இல்லைன்னு கேளு. சுந்தரே சுந்தரி சீதா, சீதையினுடைய அழகு இந்த காண்டத்துல தெரியுது. சீதையினுடைய அழகுன்னா என்ன அழகு? சரீரத்தினுடைய அழகா? நிச்சயமா இல்லை. சீதையினுடைய கற்பு நெறியினுடைய ஒரு அழகு, பாதிமுத்தியத்தினுடைய ஒரு அழகு. ராமனை பிரிஞ்சு பல காலமாக ராட்சிகளுக்கு மத்தியில கடுமையான வார்த்தைகள், தினமும் ராவணன் மூலமாக கடுமையான வார்த்தைகள், இதெல்லாத்தையும் கேட்டு ஸ்நானம் பண்ணாத மெலிஞ்ச தேகம், கிழிஞ்ச வஸ்திரம், ஆகாரம் கிடையாது. எந்த திக்கிலேருந்து ராமனை பிரிஞ்சாலோ அந்த திக்கு நோக்கி கண்கள்ல தாரையாய் ஜனம் பெருக ராமநாமத்தை தியானம் பண்ணிட்டே அத்தனை காலம் உட்கார்ந்து இருந்தாளே சீதை. அந்த பாதிவிருத்தியம் நழுவாமல் அந்த லங்கையில ராட்சசனுடைய தேசத்துல அந்த சீதையினுடைய பாதிவிருத்தியத்தினுடைய அழகு இந்த காண்டத்துல தெரிகிறது. கரக்கான் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின்னு சொல்லக்கூடிய கற்பு நெறியினுடைய அழகு சுந்தர காண்டத்துல தெரிகிறது. சுந்தரே சுந்தரி கதா, சுந்தர காண்டத்தினுடைய கதையே அழகு. கதையில என்ன அழகு இருக்கு? ஆஞ்சநேய சுவாமி கிளம்பி போறார், நேரம் அங்கேருந்து சமுத்திரத்தை தாண்டார், அசோகவனத்துக்குள்ள போறார். சீதை எந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்காளோ அந்த மரத்து மேல சிம்சுபா வருஷத்துல ஆஞ்சநேயன் உட்கார்றார். சீதையை பார்க்கிறார். சீதை ஒரு சமயத்துல என்ன பண்றார்? ராட்சனுடைய கொடுமை தாங்க முடியாம பிராணனை விட்டுடலாம்னு தீர்மானம் பண்றா சீதை. உயிரை விட்டுடலாம்னு சீதை தீர்மானம் பண்ற பொழுது ஆஞ்சநேயன் என்ன பண்றார்? மரத்துக்கு மேல உட்கார்ந்து ராமச்சரித்திரத்தை கானம் பண்ணி சீதையினுடைய உயிரை காப்பாத்துறார் சுந்தரகாண்டத்துல. இது ரொம்ப அழகான சன்னிவேசம் சுந்தரகாண்டத்துல. ஆஞ்சநேயன் ராமாயணத்தை சொல்றார், சீதை கேட்கிறார். சொல்றவர் எப்படிப்பட்டவர்? மேல உட்கார்ந்து எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதி நமத ராட்சசாந்தகம். எங்கெங்க ராமாயணம் நடக்கிறதோ, கலிகாலத்துல நான் பூலோகத்திலேயே இருந்து எங்கெங்க ராமாயணம் நடக்கிறதோ அங்கங்க போய் ஒரு ரூபத்துல உட்கார்ந்து ஆனந்த பாஷ்பம் கண்கள்ல பெருக்கெடுக்க ராமச்சரித்திரத்தை நான் சிரவணம் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னவர் ஆஞ்சநேய சுவாமி. இன்னைக்கும் ராமாயணம் எங்க நடந்தாலும் அங்க ஆஞ்சநேயன் ஒரு ரூபத்துல உட்கார்ந்து சிரவணம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி எங்கேயுமே உட்கார்ந்து ராமாயணத்தை கேட்கக்கூடிய ஆஞ்சநேயன் முதல் முறையாக மரத்துல உட்கார்ந்து கீர்த்தனம் பண்றார் ராமாயணத்தை. கீழே உட்கார்ந்து கேட்கிறவள் யாரு? ராமனுடைய பத்னியான சீதை உட்கார்ந்து கேட்கிறார். சொல்றவர் ராமதாசன், கேட்டவள் ராமனுடைய பத்னியான சீதை. சொல்லப்பட்டது சீதையினுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கான சன்னிவேசம். இதை விட அழகான கதை வேற எந்த காண்டத்துல இருக்கு? அதனால சுந்தரே சுந்தரி கதா, கதையே அழகு இந்த காண்டத்துல. அதோட இல்லாம வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை எழுதுற பொழுதே ராமாயணத்துல வேற எந்த விதமான கதைக்கதைகளையும் கிடையாது. நேர ராமன் அவதாரம், சீதா கல்யாணம், காட்டுக்கு போறது, இப்படியே சரித்திரமா வேகமா போயிட்டு இருக்கும் ராமாயணம்.
ஒரு காண்டத்தினுடைய கதை அந்த காண்டத்துல திருப்பி வந்ததுங்கிறது கிடையவே கிடையாது வால்மீகி ராமாயணத்துல, சுந்தர காண்டம் தவிர. சுந்தர காண்டத்துல மட்டும் அதை கொண்டு வந்தார் வால்மீகி மகரிஷி. எங்கன்னா ஆஞ்சநேயன் திரும்பி வரப்போறார், கண்டேன் சீதையைன்னு இறங்க போறார். சமுத்திர கரையில வானராளுக்கு தான் இங்கேருந்து கிளம்பினதுலேருந்து திரும்பி வந்தது வரைக்கும் எல்லா விதமான சரித்திரங்களையும் அவளுக்கு சொல்ல போறார். சுந்தர காண்டத்துல சுந்தர காண்டம் ஆஞ்சநேயன் வாயால ஒரு தடவை வரப்போகுது. அதனால சுந்தரே சுந்தரி கதா. இந்த சுந்தர காண்டத்தினுடைய கதையே அழகு. சுந்தரே சுந்தரி லங்கா. லங்கையினுடைய அழகை நாம பார்க்கணுமா? கஷ்டப்படவே வேண்டாம் பாஸ்போர்ட் விசான்னு. வால்மீகி மகரிஷியுடைய சுந்தர காண்டத்தை பிரிச்சு வச்சுட்டா போறோம். லங்கையினுடைய அழகை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார் வால்மீகி மகரிஷி. சுந்தரே சுந்தரி லங்கா. சீதையினுடைய அழகு தெரியறது, கதையினுடைய அழகு தெரியறது, லங்கையினுடைய அழகு தெரியறது. இப்படி பார்த்துட்டே போனா சுந்தரே கிண்ண சுந்தரம். இந்த காண்டத்துல என்னன்னா அழகு இல்லை, அதனால இதுக்கு சுந்தர காண்டம்னு பேரு. வால்மீகி மகரிஷி ராமாயணத்துல அந்தந்த காண்டத்துல அந்தந்த கதைக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுன்னு போறார். ராமனுடைய பால பருவங்கள் பாலகாண்டம்னு பேரு. அயோத்தியில நடந்தது அயோத்தியா காண்டம்னு பேரு. ஆரண்யத்துல நடந்தது ஆரண்ய காண்டம்னு பேரு. கிஷ்கிந்தையில நடந்தது கிஷ்கிந்தா காண்டம்னு பேரு. யுத்தம் நடக்கிறது யுத்த காண்டம்னு பேரு. உத்தர பகுதிகளுக்கு உத்தர காண்டம்னு பேரு. நடுவுல இப்படி இந்த விதத்துல பார்த்துட்டு போனா இந்த காண்டத்துக்கு அவர் என்ன பேர் வச்சிருக்கணும்னா, முக்காவாசி கதையினுடைய பகுதி எங்க நடக்கிறது? லங்கையில நடக்கிறது. அதனால இதுக்கு லங்கா காண்டம்னு பேர் வச்சிருக்கணும். ஆனா சுந்தர காண்டம்னு பேர் வச்சார் வால்மீகி மகரிஷி. என்ன காரணம்னா, வால்மீகி ராமாயணத்தெல்லாம் பூர்த்தி பண்ணினார். பூர்த்தி பண்ணிட்டு உட்கார்ந்து அப்படி பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். எல்லாம் சரியா இருக்கான்னு பாராயணம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கார் வால்மீகி மகரிஷி. அப்ப எங்க ராமாயணம் இருந்தாலும் ஆஞ்சநேயர் உட்கார்ந்து கேட்பாரு இல்லையாங்க, அதே மாதிரி வால்மீகி எதிர உட்கார்ந்து ஆஞ்சநேயன் ராமாயணத்தை கேட்டுட்டு இருக்கார். அப்ப கிஷ்கிந்தா காண்டம் முடிஞ்சது. ஆஞ்சநேயன் விஸ்வரூபம் எடுத்துட்டு நிக்கிறான். இதோட ஸ்ரீமத் ராமாயணத்துல இனிமே ஹனுமத் காண்டம் ஆரம்பியதே. ஹனுமத் காண்டம் ஆரம்பிக்கிறதுன்னு வால்மீகி மகரிஷி. முதல்ல அவர் என்ன பேர் வச்சார்? இதுக்கு ஹனுமத் காண்டம் தான் பேர் வச்சிருந்தார் வால்மீகி. ஏன்னா ஆஞ்சநேயனால நடத்தப்படக்கூடிய ஒரு காண்டமா இருக்கிறதுனால. உடனே எதிர உட்கார்ந்து ஆஞ்சநேயனுக்கும் கோபம் வந்துருந்து எழுந்து நின்றார். அங்கேருந்து இவ்வளவு பெரிய ராமாயணத்துல சின்ன வானரமான எம்பேரான ஒரு காண்டமா? நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். முதல்ல இந்த காண்டத்தினுடைய பேரை மாத்துங்கோ, இல்லைன்னா ராமாயணமே நடக்காதுன்னார் ஆஞ்சநேயன். வால்மீகி சொன்னார், அப்பா நீ வினயத்தால பேசுற, நீதான்ப்பா முழுக்க முழுக்க இதை நடத்தியிருக்க, உன் பேரைத்தான் நான் வைக்க முடியும், வேற பேரை வைக்க முடியாதுன்னார் வால்மீகி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, முதல்ல பேரை மாத்திரா, இல்லைன்னா ராமாயணம் நடக்காதுன்னார். சரி இது கொஞ்ச நாள் யோசனை பண்ணார் வால்மீகி. சுந்தர காண்டம்னு பேரை வச்சுட்டார். எல்லாம் முடிஞ்சது. ஆஞ்சநேயன் கிளம்பினார். வால்மீகி ஆஞ்சநேயனை கூப்பிட்டார். ஆஞ்சநேயா, ஹனுமத் காண்டம்னா கோபப்பட்ட, சுந்தர காண்டம்னு உடனே அடங்கி உட்காண்டியே ஏன்பான்னு கேட்டார். சுந்தரன்ற பேருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால உட்காண்டேன்னார். சம்பந்தம் இருக்குன்னார் வால்மீகி மகரிஷி. எப்படின்னு கேட்டார் ஆஞ்சநேயன். அப்பா உனக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு, ஹனுமான், ஆஞ்சநேயன், வாயுபுத்திரன்னு இத்தனை பேர்ல உங்க அம்மா ரகசியத்துல செல்லமா உனக்கு சுந்தரன்னு ஒரு பேர் வச்சிருக்காடா, அதனாலதான் இதுக்கு சுந்தர காண்டம்னு நானும் பேர் வச்சேன்னு வால்மீகி. ஹனுமான் பார்த்தா, ஒரு நாள் கூட எங்க அம்மா என்ன அப்படி கூப்பிட்டதே கிடையாது, நீங்களே ஏதோ இல்லாத பேரை இருக்குன்னு சொல்லி பின்னாடி ராமாயணம் சொல்றவாள்லாம் வால்மீகி சம்பந்தம் இல்லாம பேர் வச்சுட்டாருன்னு சொல்ல போறாளேன்னு இல்லாத பேரு இருக்குன்னு சொல்றேடான்னு கேட்டார் ஆஞ்சநேயன். வால்மீகி சொன்னார், நான் இங்கேயே இருக்கேன், நீ போய் உங்க அம்மாவை கேட்டுட்டு வா, உனக்கு இப்படி ஒரு பேர் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு வாங்க. நேரம் ஆஞ்சநேயன் அஞ்சனாத்திரிக்கு போனார். அஞ்சனாத்திரியில இறங்கினார். ஆஞ்சநேயன் இறங்கியிருக்காருன்னு அந்த காலடி சத்தம் கேட்டே அஞ்சனாதேவி தெரிஞ்சு விட்டார். நேர கிரகத்துக்குள்ளேருந்து வேகமா வெளியில வரா. அங்கேருந்து ஆஞ்சநேயனை கூப்பிடுறதுக்காக, என்னைக்கு ஆஞ்சநேயன் வந்தாலும் வா ஆஞ்சநேயான்னு கூப்பிடுறவள், அன்னைக்குன்னு ஆஞ்சநேயனை வா சுந்தரான்னு கூப்பிட்டான். அதோட இல்ல, வாய்க்கு வாய் சுந்தரா சுந்தரான்னே சொல்லிட்டு இருந்தா ஆஞ்சநேயனை. என்னப்பா ரொம்ப நாள் ஆச்சு சுந்தர
பார்த்தாரா, இந்த பக்கமே காணலேன்னு. ஆஞ்சநேயன் பார்த்தார், அவருக்கே ஒண்ணுமே புரியல. நேரம் அங்கே திரும்பி வந்தார். வால்மீகிக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணார். எனக்கே தெரியாத விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டார். அது பிரம்மா எனக்கு சொல்லியிருக்கார். ராமாயணத்தை எழுதச்சே ரகசியத்தில் இருந்ததெல்லாம் கூட உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்கார். அதனால எனக்கு தெரிஞ்சது. அதோட இல்லப்பா, நீ எழுந்து ரொம்ப கோபப்பட்ட பொழுது நான் கண்ணை மூடிட்டு ராமனை தியானம் பண்ணினேன். ராமா, ஆஞ்சநேயன் பேரை தவிர வேற பேரை நான் வைக்க முடியாதே இந்த காண்டத்துக்கு. ஆஞ்சநேயன் இப்படி கோபப்படுறானே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ராமனை தியானம் பண்ற பொழுது ராமன் என் காதுல வந்து சுந்தரன் சுந்தரன் ராமன் சொன்னார். மீதி காண்டத்துக்கெல்லாம் நான் பேர் வச்சம்பா, ஆனா இந்த காண்டத்துக்கு மட்டும் ராமனே பேர் வச்சார். அதனால இது சுந்தரகாண்டா வால்மீகி. அதனாலதான் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துக்கு அவ்வளவு பேர். ராமாயணம் முழுக்க கேட்கலன்னா கூட பரவாயில்ல, சுந்தரகாண்டத்தை கேட்டுட்டா போறோம். ராமாயணம் முழுக்க கேட்ட பல ஸ்ருதியவாளுக்கு வந்து சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பலர். எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த காண்டம். ராமன் எங்க இருக்காருன்னு சீதைக்கு தெரியாது, சீதை எங்க இருக்காருன்னு ராமனுக்கு தெரியாது. ரெண்டு பேரையும் ஆஞ்சநேயர் மனசால அங்குலியத்தை அங்க கொடுக்க போறார், சூடாமணியை இங்க கொடுக்க போறார். ரெண்டு பேரையும் மனசால சேர்த்து வைக்க போறார். ராமனுக்கும் சீதைக்கும் பாலகாண்டத்துல ஒரு கல்யாணம் நடந்தது. அது சாதாரணமா மனுஷியாளுக்கு நடக்கக்கூடிய விவாகம். ஆனா சுந்தர காண்டத்துல இவாளுக்கு ஒரு உயர்ந்த விவாகம் நடக்கிறது. ஏன்னா எங்க இருக்கோன்னு தெரியாம இருந்தவா ரெண்டு பேரும் ஆஞ்சநேயன் மூலமாக ஒண்ணு சேர போறா இல்லையா மனசார. அதனால இவா ரெண்டு பேருக்கும் சுந்தர காண்டத்துல நடக்கக்கூடிய விவாகத்துக்கு ஆத்ம விவாகம்னு பேரு. அந்த விவாகத்தை விஸ்வாமித்திரர் நடத்தி வச்சார். இந்த விவாகத்தை ஆஞ்சநேய சுவாமி நடத்தி வைக்கிறார் ரெண்டு பேருக்கும் சுந்தர காண்டத்தை. அதனாலதான் ஆஞ்சநேயனுக்கு சுந்தர காண்டத்துல என்ன ஸ்தானம்னா ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் ஆஞ்சநேய சுவாமிக்கு. ஒரு ஆச்சாரியன் தான் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிறவர் யாருன்னா ஒரு ஆச்சாரியன். பரமாத்மாவுடைய ஞானத்தை ஜீவாத்மாவுக்கு கொடுப்பார், ஜீவாத்மாவை பத்தின விஷயங்களை பரமாத்மாவுக்கு எடுத்து சொல்லுவார். ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பார் ஆச்சாரியன். அதே மாதிரி ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு ராமனை பத்தின விஷயங்களை சீதைக்கு தெரியப்படுத்தினார். சீதா கஷ்டப்பட்டு இருக்கான்ற விஷயத்தை ராமனுக்கு தெரியப்படுத்தினார். ரெண்டு பேரையும் மனசால சேர்த்து வச்சார். அதனால உயர்ந்த ஆச்சாரிய ஸ்தானம் சுந்தர காண்டத்துல கிருதகிருத்தியனாக ஒரு ஆச்சாரியனாக இருந்துட்டு ஆஞ்சநேய சுவாமி இதை நடத்தினார். இதுல ரெண்டு உயர்ந்த கட்டங்கள் சுந்தர காண்டத்தை. ஒண்ணு அங்குரிய பிரதானம், இன்னும் ஒண்ணு சூடாமணி பிரதானம். ராமன் அடையாளமா மோதிரத்தை கொடுத்தனுப்பினார், சீதை அடையாளமா சூடாமணியை கொடுத்தனுப்பினார். ராமன் எதுக்கு மோதிரத்தை கொடுத்தனுப்பினார்னா மோதிரம் நாம கையில போட்டுக்க கூடிய ஆபரணம். ராமன் கையில போட்டுக்க கூடிய ஆபரணத்தை கொடுத்தனுப்பினாரே, அதுக்கு காரணம் என்ன? ராமன் அந்த மோதிரத்தின் மூலமா என்ன சொல்லி அனுப்பினார்னா சீதைக்கு, என்னை யார் யார் சரணாகதி பண்றாளோ அவ எல்லாரையும் இந்த கையால அவளுக்கு அபயத்தை அளிக்கிறதுக்கு நான் தயாரா காத்துன்னு இருக்கேன்னு அபய பிரதானம்னு சொல்றதுக்கு அடையாளமா ராமன் மோதிரத்தை கொடுத்து அனுப்பினார். சீதை பதிலுக்கு எதை கொடுத்து அனுப்பினார்? சூடாமணியை கொடுத்து அனுப்பினார். சூடாமணி பெண்கள் சிரசுல அணிஞ்சிக்க கூடிய ஆபரணம். அதை சீதை கொடுத்து அனுப்பினார். எதுக்காக? சரணாகதி பண்ணா அபய பிரதானம் அழிக்கிறேன்னு கையில போட்டுக்க கூடிய ஆபரணத்தை நீங்க கொடுத்து அனுப்பினேன். இப்ப நேரம் வந்து உங்களை சரணாகதி பண்ற நிலைமையில நான் இல்ல, அதனால என் சிரஸ்ல இருந்து இந்த ஆபரணத்தை கழட்டி என் சிரம் தாழ்ந்து உங்களை நான் சரணாகதி பண்றேன். இந்த ராட்சசன் கிட்ட இருந்து கூடிய சீக்கிரம் என்ன மீட்டுண்டு போகோன்னு சரணாகதி அடையாளமா சீதை சூடாமணியை கொடுத்து அனுப்பினார். இப்படி அபய பிரதானத்தையும் சரணாகதியையும் சாரமாக காண்பிச்சு இந்த ரெண்டு சாரத்தைக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தை ஆஞ்சநேயனுக்கு கொடுத்து உயர்ந்த காண்டமாக இருக்கிறதுனால தான் சுந்தர காண்டம் ஒரு உயர்ந்த காண்டம் ஸ்ரீமத் ராமாயணத்துல. ரெண்டு பேரும் மனசால சேர்ந்துட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்கிறதுனால இந்த காண்டத்தை கேட்டா ராமனும் சீதையும் என்ன சந்தோஷப்படுறாருன்னா இந்த காண்டத்தை தங்களுடைய பெருமையா கேட்டதா ராமனும் சீதையும் சந்தோஷப்படல. ஹனுமன் பிரபாவமாக நாம உட்கார்ந்து இந்த காண்டத்தை சிரவணம் பண்ணிருக்கோம். நம்ம ஹனுமானுடைய பிரபாவமாக இத்தனை பேர் இந்த சுந்தர காண்டத்தை சிரவணம் பண்றாளேன்னு ஆனந்தப்பட்டு சீதாராமனாக சுவாமி சுந்தர காண்டம் கேட்கிறவாளுக்கு ஒரு அனுகிரகத்தை பண்றாங்கன்னா
அப்படிப்பட்ட சுந்தரகாண்டத்தினுடைய ஆரம்பத்துல ஆஞ்சநேய சுவாமி அப்படி தயாரா நிக்கிறார் பறக்கிறதுக்காக. ஆண்டகை ஆண்டு வானவர் துறக்கம் நாடு கண்டான்னு சிரசு எங்கேயோ பிரம்மலோகத்தை எட்டுறது, திருவடி எங்கேயோ பாதாள லோகத்தை எட்டுறது. சிரசு பிரம்மலோகத்தை எட்டின உடனே ஆஞ்சநேயன் நினைச்சார், அடாடா சமுத்திரத்தையே தாண்டலையே லங்கைக்கு வந்துட்டோமேன்னு. அதுக்கப்புறம் தான் தோணித்து நம்ம சிரசு பிரம்மலோகத்துக்கு வந்துருக்குன்னு சிரசை இழுத்துட்டாராம் ஆஞ்சநேய சுவாமி. கிளம்ப போறார். அங்கேருந்து 2 முஷ்டியும் மடக்கிண்டு எப்படி நிற்கிறார்னா, கவாம்பதி கவாபவம் பிரபுத்த இவகேசரி ஹிருதேதாக இவாபவம். ஒரு பசுபதினா யாரு? சிவபெருமான். ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் தானே. அந்த சிவபெருமான் மாதிரி கம்பீரமா நடக்கிறார். ஒரு மத்த கஜமா நிற்கிறார், ஒரு சிம்மம் மாதிரி நிற்கிறார். அப்படி நிற்கிறவர் வானராள் பக்கம் திரும்பினார். நீங்க யாரும் கவலையே பட வேண்டாம், நான் இப்ப கிளம்ப போறேன். கிளம்புறவை எப்படி தெரியுமா போவேன்? யதாராகவனின் முக்தக சரஸ்வசன விக்ரமக கச்சேத்தத்வத்கமிஷ்யாமி லங்காம்